கிட்டத்தட்ட 18.5% ரிட்டர்ன்ஸுங்க. ஒரு ஹைப்ரிட் ப்ராடக்ட் 18.5 ஒரு அசட் கிளாஸ் கிட்டத்தட்ட 10 வருஷமா நகரல அப்படின்னு சொன்னால் இட்ஸ் ஹேவிங் சம் ஆஃப் பாட்டம். சில்வர் கிட்டத்தட்ட 10 வருஷமா நகரலைங்க. 2002 பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா வந்து யூ வுட் ஹவ் மேட் ஹியூஜ் மணி. இதே மாதிரி அவங்களுடைய ஃபண்ட்ஸில் வந்து ரொம்ப ரெஸ்பெக்டட் ஃபண்ட்ஸ், எனக்கு வந்து பிடிச்ச ஃபண்ட்ஸ். இதை வந்து ரெக்கமெண்டேஷனாக தயவுசெய்து எடுத்துக்காதீங்க. இது வந்து வெல் ரன் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னோட வியூ. அவங்களுடைய ஸ்டார் பெர்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா வந்து ஐசி எக்ஸலண்ட்டான ஃபண்டு. ஜாஸ்தி வாலட்டிலிட்டி இல்லாதவங்களுக்கு வந்து ரொம்ப வயசான ஒரு ஆட்கள் 45-50 ஆயிடுச்சு, ரொம்ப வந்து சினிமாவில் ரஜினி கமல் அப்படின்னு சொன்னால் வந்து மியூச்சுவல் ஃபண்டு உலகத்தில் வந்து ஹெச்டிஎஃப்சி அண்ட் ஐசிஐசிஐ. இதோட மிகப்பெரிய ஃபண்ட் மேனேஜர்ஸ் ஹெச்டிஎஃப்சியில் பிரசாந்த் ஜெயின், ஐசிஐசியில் வந்து சங்கரன் நரேன். ஐசிஐசிஐ வந்து ஒமிட் பண்ணிவிட்டு உங்களால் வந்து ஒரு போர்ட்ஃபோலியோவை பில்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நிறைய லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் பார்ப்பாங்க. ஏன்னா ஒரு 8-10 மியூச்சுவல் ஃபண்ட் யாராவது வச்சுருக்காங்க, ஒரு போர்ட்ஃபோலியோ பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஐசிஐசி இல்லாமல் ஒரு போர்ட்ஃபோலியோவா அப்படின்னா ஒரு மாதிரி ஒரு சோகமாக எனக்கு ஒரு சோகம் வந்து வரும். ஏன்னா உலகத்தில் டாப் பெஸ்ட்டு கிரிக்கெட்டர்ஸ் அப்படின்னு சொன்னால் அது யாராவது எழுதுவாங்க பார்த்தீங்களா? அதை பார்க்கும்போது சட்டுன்னு வந்து அதில் சச்சினோ இல்லை வந்து கோஹ்லியோ இல்லைன்னா உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்து பொதுவாக லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட வந்து இருக்கும். எனக்கும் அதே மாதிரி தான். ஒரு ஐசிஐசிஐ மியூச்சுவல் ஃபண்ட் ஏதோ ஒன்று இருந்தது அப்படின்னு சொன்னால் ஓகே, அதுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்குது, இவங்க வந்து நல்லா அனலைஸ் பண்ணி தான் வாங்கியிருப்பாங்கன்னு ஒரு சின்ன ஃபீல் இருக்கும். இது நிஜம் கிடையாது. பட் ஸ்டில் வந்து யூ நீட் டு கோ த்ரூ வெதர் இட் ஃபிட்ஸ் யூ ஆர் நாட். இதில் வந்து சங்கரன் நரேன் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு மேலே வந்து ஐசிஐசிஐ ஏஎம்சியோடைய ஹெட்டாக வந்து இருந்திருக்காரு. ஐசிஐசியோட ஃபிலாசபி என்ன, இதில் என்னென்னலாம் வந்து பெஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது, இதில் வந்து உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி எதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து ஐசிஐசிஐ கிட்ட போனீங்கன்னா என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தெரியும். நான் கொஞ்சம் பயாஸ்டாக கூட ப்ராபப்ளி இருக்கலாம். இது ஐசிஐசிஐ ஒன்றும் ஸ்பான்சர்டு வீடியோ கிடையாது. பட் எனக்கு என்ன தோணுதோ அதை நான் பேச போகிறேன். பார்ப்போமா? சரிங்க. ஐசிஐசிஐ ஏஎம்சியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய தாரக மந்திரம் திரும்ப அவங்க சொல்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அசட் அலோகேஷன் பற்றி ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லுவாங்க. சங்கரன் நரேன் நீங்கள் எந்த பேட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் எந்த காலமாக இருந்தாலுமே அசட் அலோகேஷன் பண்ணுவாங்க. அசட் அலோகேஷன்னா என்ன? உங்களுடைய ரிஸ்க் அப்பிடைட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஈக்விட்டி வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணுறது தான், வேறு எதுவும் கிடையாது. இவ்வளோ பாண்ட்ஸ் இருக்கலாம், இவ்வளோ சில்வர் இருக்கலாம், இவ்வளோ கோல்டு இருக்கலாம், இவ்வளோ வந்து டெட் ப்ராடக்ட்ஸ் இருக்கலாம், அதாவது கடன் பத்திரங்கள் இருக்கலாம். இவ்வளோ தான். இதை நீங்கள் பார்க்கல அப்படின்னு சொன்னால் உங்களால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு அரித்மெட்டிக்கான ஒரு விஷயம் மட்டுமே கிடையாது. ஏன்னா இவர் முதல்ல சொல்கிற ஒரு விஷயம், நிறைய ஆத்தர்ஸ் பற்றி இவர் பேசுவார். இவரோட இன்டர்வியூஸ் பார்த்தீங்கன்னா, சங்கரன் நரேனோட இன்டர்வியூஸ் பார்த்தீங்கன்னா ஆத்தர்ஸ் பற்றி நிறைய பேசுவார். ஹோவர்ட் மார்க்ஸ் பற்றி ரொம்ப பேசுவார். மார்க்கெட் வந்து ஒரு பெண்டுலம் மாதிரி, இட் வில் கோ த்ரூ சைக்கிள். எக்ஸ்ட்ரீம் கிரீடு, நார்மல், எக்ஸ்ட்ரீம் ஃபியர். ஸோ இந்த பெண்டுலமில் வந்து ஆசிலேட் ஆகிட்டே இருக்கிறது தான் வந்து மார்க்கெட்டு. நீங்கள் எக்ஸ்ட்ரீம் கிரீடில் நிஃப்டி இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஜாஸ்தியான போர்ட்ஃபோலியோவில் வந்து நீங்கள் வந்து பாண்ட்ஸ் வைக்கணும். ஸோ எஃப்டி அந்த மாதிரி வைக்கணும். ஸோ எக்ஸ்ட்ரீம் வந்து நீங்கள் ஃபியருக்கு போச்சு அப்படின்னு சொன்னால் வந்து ஈக்விட்டி வைக்கணும். ஸோ ஈக்விட்டியை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷத்துக்கு ஒரு முறை இல்லை 10 வருஷத்துக்கு ஒரு முறை தான் ஒரு ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஏன்னா 2000 வந்து Y2K பிரச்சனை வந்தது. அப்போ நீங்கள் ஈக்விட்டி வந்து லம்சமாக வாங்கியிருக்கலாம். 2007-2008 வந்து கிட்டத்தட்ட 30-40% இறங்குச்சு, நீங்கள் அப்போ வாங்கியிருக்கலாம். 2020 கோவிடில் நீங்கள் வாங்கியிருக்கலாம். ஸோ வந்து ரொம்ப பல்க் பையிங் ஃபுல் ஆன் அப்படிங்கிற மாதிரி போகும்போது வந்து 10 வருஷத்துக்கு ஒரு முறை தான் கிடைக்கும். ஸோ நடுவில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, யூ நீட் டு திங்க் அபவுட் திஸ் பெண்டுலம் அப்படின்னு சொல்கிறாரு. ஈவன் அவர் சொல்லும்போது ஒரு வாரன் பஃபெட்டோடைய பெரிய பெரிய டெசிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கடைசி 50 வருஷத்தில் அவர் 10 வருஷத்துக்கு ஒரு முறை தான் வந்து அவர் டெசிஷன் எடுத்திருக்காரு. அதாவது பெரிய லம்சம் பை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ போர்ட்ஃபோலியோ சைஸ் பெருசாக ஆக வந்து உங்களுடைய டெசிஷன்ஸ் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. ஸோ இதில் நான் ஏதாவது ஆத்தர்ஸோ இல்லை புக்ஸ் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் வந்து நான் லிங்க் நான் போடுறேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க வந்து வாங்கலாம். இன்னொரு விஷயம், இவங்க வந்து எது வந்து சீப்பு, எது வந்து வேல்யூ பை அப்படிங்கிறதுல வந்து தே ஆல்சோ லேர்ன். 2007க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிகார் பட் இன்வெஸ்டிங் அப்படி சொல்லுவாங்க. என்னன்னா ஃபெர்டிலைசர் இல்லை வந்து ஒரு டெக்ஸ்டைல் கம்பெனி அப்படின்னு சொன்னால் அதை வந்து ஒரு வேல்யூ பண்ணுவாங்க. இவ்வளோ வந்து அவங்ககிட்ட அசட் இருக்குது, இவ்வளோ வந்து டெட் இருக்குது, இவ்வளவு இந்த எல்லாத்தையும் விற்றாங்கன்னா வந்து அதுதான் அவங்களுடைய வேல்யூ. ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஈக்விட்டி இருக்கா, ப்ரைஸ் டு புக்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இன்வெஸ்டிங்கில். ஆனால் இதை வந்து அவரும் வந்து ஒத்துக்கிறாரு. ஸோ மைக்ரோசாஃப்ட் அண்ட் கூகுள் பார்த்தீங்கன்னா வெதர் தே ஆர் ஒர்த் இட்,
அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு கொஸ்டின் வந்து அவங்களுக்கு ரொம்ப நாளாக இருந்திருக்கு. ஸோ அதையும் வந்து நான் ஒரு லேர்ன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறாரு. ஸோ ப்ரீ 2007 பார்த்தீங்கன்னா இன்ஃப்ரா, ஃபெர்டிலைசர், பேப்பர், டெக்ஸ்டைல்ஸ்லாம் வந்து அவங்களுடைய மெத்தட் கம்ப்ளீட்டாக வேறு. அதுக்கப்புறம் வந்து வேர்ல்ட் லேர்ன்ட், ஹீ ஆல்சோ லேர்ன்ட். இவங்களுடைய ஸ்டைல் எப்பயுமே வந்து கான்ட்ரேரியன் அப்ரோச் தாங்க. கான்ட்ரானா வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு 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 அசட் கிளாஸ் கிட்டத்தட்ட 10 வருஷமாக நகரல அப்படின்னு சொன்னால் இட்ஸ் ஹேவிங் சம் சார்ட் ஆஃப் பாட்டம் ஃபார்மேஷன். சில்வர் கிட்டத்தட்ட 10 வருஷமாக நகரலைங்க. 2002 பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா வந்து யூ வுட் ஹவ் மேட் ஹியூஜ் மணி வாங்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி 10 வருஷத்துக்கு ஒரு முறை தான் வரும் அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக அவர் சொல்லிகிட்டே தான் இருக்காரு. ஸோ இந்த கான்ட்ராவாக போகிறது வந்து தியரிட்டிக்கலாக சொல்லும்போது ஈஸி, பட் கேன் யூ ப்ராக்டிஸ் இட், யூ நீட் டு ப்ராக்டிஸ் இட் அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இட்ஸ் நாட் லைக் எல்லா டைம்லேயும் வந்து யூ கேன் இன்வெஸ்ட்டுங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் கிடையவே கிடையாது. ஆனால் வெதர் கேன் யூ மேக் பிக் மணி பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வரும். அதை வந்து யூ நீட் டு டெம்பரமெண்ட்டை வந்து நீங்கள் கரெக்டாக வச்சுக்கணும். ஸோ எனி நியூ இன்வெஸ்டர் ஆர் எனி நியூ ஃபண்ட் மேனேஜர் அவர் சொல்கிறது வந்து டெம்பரமெண்ட் தான். ஸோ ஃபுல் டைம் வந்து யூ நீட் நாட் பி அன் இன்வெஸ்டர். அது வந்து நீங்கள் நார்மலாக ஒரு எஸ்ஐபி பண்ணுறீங்க, இஃப் யூ ஆர் அன் இன்வெஸ்டர், நீங்கள் ஃபுல் டைம் இன்வெஸ்டராக இருக்காதீங்க அப்படிங்கிறாரு. அதெல்லாம் வந்து ஃபண்ட் மேனேஜர் பார்ப்பாங்க, எது வேணால் பார்த்துக்குவாங்க. ஆனால் வந்து இஃப் யூ ஆர் அ ஃபுல் டைம் இன்வெஸ்டர் யூ வில் நாட் சக்சீட் பிகாஸ் யூ வில் டேக் லாட் ஆஃப் ஆக்ஷன்ஸ். ஸோ அவர் சொல்கிறது ஒரு 3 விஷயம் சொல்கிறாரு ஃபார் இன்வெஸ்டர்ஸ். டெசிஷன் மேக்கிங் டூல் கிட் அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து ஆனுவல் நோட் புக்கு. இதை பற்றி நம்ம முன்னாடியே வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். வருஷத்துக்கு ஒரு முறை நீங்கள் உங்களோட போர்ட்ஃபோலியோ செக் பண்ணால் போதுங்க. மிச்ச த்ரூ அவுட் த இயர் வந்து நீங்கள் செக் பண்ணுற அவசியமே கிடையாது. ஆனால் எண்ணி துணிக கருமம் அப்படிங்கிற மாதிரி தான் ப்ரீ மார்ட்டம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. இது வந்து மைக்கேல் மூவிஸின்னு சொல்லிட்டு ஒரு ஆத்தர், அவருடைய இதை வந்து நான் ஒரு கோட் பண்ணி ரெஃபர் பண்ணி சொல்கிறாரு. அதுக்கும் நான் லிங்க் வந்து சொல்கிறேன். ஏன்னா பிஃபோர் எனி பிக் ஈவெண்ட், பிஃபோர் இன்வெஸ்டிங், நீங்கள் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடாது. நம்ம ஆஃபீஸில் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணும்போதெல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, போஸ்ட்மார்ட்டம், டோன்ட் டூ போஸ்ட்மார்ட்டம். அதே தான் ப்ரீ மார்ட்டம். ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே வந்து இஃப் இட் கோஸ் ராங் வாட் வில் ஹேப்பன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு தென் இஃப் யூ என்டர் இட் ஷுட் பி ஃபைன். அதே மாதிரி 3வது பாயிண்ட் வந்து ஸ்விட்ச் ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிறாரு. ஸ்விட்ச் ஃப்ரேம் ஒர்க்னா ஒன்றும் கிடையாது. இப்போது என்கிட்ட 50% ஈக்விட்டி இருக்குது, 50% டெட் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மார்க்கெட் வந்து இந்த எண்டில் நகர்ந்துக்கிட்டே போகுது, அதாவது ரொம்ப க்ரீட் சைடு போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த 50% 50 ரூபாலேருந்து நான் வந்து ஒரு 20 ரூபா நான் எடுத்துகிட்டு அதை நான் எங்கேப்பா போடுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பீங்கல்ல. ஸோ யூ நீட் டு ட்வீக் யுவர் மைண்ட். ஸோ 50-50க்கு பதிலாக 70% நான் வந்து டெட்க்கு போகணுமா அப்படின்னு சொன்னால் 70-30 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்பயுமே ஸ்விட்ச் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் மட்டுமே இருங்க. ஏன்னா இந்த ஸ்விட்ச் மைண்ட் செட் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ரொம்ப வந்து டைமிங் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அந்த 20% நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா கூட வந்து நீங்கள் டெட்டில் வந்து ஒரு 7-8% வந்து நீங்கள் வாங்கலாங்க. இது நீங்கள் எவ்வளோ பேர் நீங்கள் கவனிச்சிருக்கீங்க? ஐசிஐசியில் வந்து ஈக்விட்டி அண்ட் டெட் ஃபண்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபண்டு இருக்குங்க. இது ஹைப்ரிட் ஃபண்டு தான். ஆனால் கடைசி 10 வருஷத்தில் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு நீங்கள் போய் பாருங்கள். கிட்டத்தட்ட 18.5% ரிட்டர்ன்ஸுங்க. ஒரு ஹைப்ரிட் ப்ராடக்ட் 18.5% ரிட்டர்ன்ஸ். நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க நிஃப்டி 50யில் வந்து ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டில் போட்டால் போதும்பா, அது போதும்பா அப்படின்வாங்க. ஆனால் வாலட்டிலிட்டி கம்மி, பட் உங்களோட ரிட்டர்ன்ஸ் வந்து ரொம்ப ஹையாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு வந்து ஈக்விட்டி அண்ட் டெட் ஃபண்ட் வந்து எக்ஸலண்ட்டான ஒரு எக்ஸாம்பிள். ஏன்னா வாலட்டிலிட்டியை நம்ம பார்க்காம நான் வந்து ரிட்டர்ன்ஸ் பார்க்க முடியாதுன்னு நல்லா சொல்கிறாங்க. ஐ எம் டேரிங் பர்சன், ஐ வில் டேக் வாலட்டிலிட்டிங்கன்னா முதல் வருஷத்தோட ரிட்டர்ன்ஸ் வந்து 34, 15, -25, -10, 45 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க 5 வருஷத்தோட ரிட்டர்ன்ஸு. இந்த பக்கம் ஒருத்தன் வந்து 17, 10, 13, 14, 18. ஸோ இவன் காட்டுறதும் 15, இவன் காட்டுறதும் 15னா இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறவன் வந்து வெதர் ஹீ வில் ஸ்டிக் ஆர் ரைட் சைடில் இருக்கிறவன் வந்து மார்க்கெட்டில் வந்து நிலைப்பானா அப்படின்னு யோசிங்க. வாலட்டிலிட்டி கம்மியாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப வந்து ஒரு பேட் கேம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் ஈக்விட்டி அண்ட் டெட் போர்ட்ஃபோலியோ வந்து நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப் ஆகுங்க. அசட் அலோகேஷன் இல்லாமல், அசட் அலோகேஷன் பற்றி திங்க் பண்ணாமல் நீங்கள் தயவுசெய்து இன்வெஸ்ட் பண்ணவே பண்ணாதீங்க அப்படிங்கிறத ரொம்ப கிளியராக அவர் சொல்கிறாரு. அவர் சொல்கிற மூணு ஆத்தர் பற்றி சொல்கிறேன். ஹோவார்ட் மார்க்ஸு. ஸோ சைக்கிள்ஸ், இதை பற்றி நம்ம முன்னாடியே வந்து வீடியோவில் பேசியிருக்கோம். இது வந்து ஒரு பெண்டுலம் தியரி மாதிரி நிறைய புக்ஸ் இருக்குங்க. ஹோவார்ட் மார்க்ஸோட ரொம்ப சிம்பிளான சின்ன புக்ஸ் எல்லாம் இருக்குது. ஜேம்ஸ் மாண்டியர், இது வந்து அன்கன்ஸ்டன்ட் அப்ரோச், பை எனிதிங் தட் ஹேஸ் வேல்யூ, ஸ்டாக்ஸ், பாண்ட்ஸ், கோல்டு. நீங்கள் என்ன வாங்கினாலும் வந்து அதுக்கு உண்டான வேல்யூ இருக்கா அப்படிங்கிறதான் வந்து ஜேம்ஸ் மாண்டியர் சொல்கிறாரு. மைக்கேல் மவுசின் சொல்கிறது வந்து
ப்ரீமார்ட்டம் அண்ட் கமிட்டி டிசைன் அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. இதே மாதிரி அவர் சொல்கிறது வந்து இன்னொரு ஒரு ஆத்தர் பற்றி சொன்னார், அதுல் கவாண்டே அப்படின்னு சொல்லிட்டு, செக்லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் எதுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது யூ நீட் டு டேக் எ செக்லிஸ்ட்டுங்க. நான் இது ரொம்ப ரொம்ப நாளாக நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். வேர் ஐ வாண்ட் டு ரீச், வேர் ஐ ஆம், எவ்வளோ நான் இன்வெஸ்ட் பண்ணால் இந்த இடத்துக்கு நான் ரீச் ஆவேன், இந்த இடத்துல நான் எடுத்த டெசிஷன்ஸ் எல்லாமே ரைட்டா, ஒரு 6 மாதம் கழித்து திரும்ப நான் பார்ப்பேன், வெதர் திஸ் இஸ் ரைட். நான் தப்பாக ஏதோ ஒரு விஷயத்தை நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் வந்து ஐ வில் சேஞ்ச். கோர்ஸ் கரெக்டாக நான் ஒன்று பண்ணணுமா, ஐ வில் சேஞ்ச். டிசம்பர் மாதம் எடுத்து பாருங்க அப்படிங்கிறாரு. இதை நான் ரொம்ப ரெகுலராக நான் பண்ணிகிட்ருக்கேன். ஐ ஹேவ் ஆல் த நோட்ஸ் வித் மீ. டிசம்பர் இந்த 25-26 தேதிக்கு மேலே ஒரு வாரம் நிறைய பேருக்கு நமக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும், அட்லீஸ்ட் லீவ் கிடைக்கும். ஸோ அப்போ எடுத்து பாருங்கள். ஜனவரி 1ஆம் தேதி வந்து கோர்ஸ் கரெக்ட் பண்ணுமா, கோர்ஸ் கரெக்ட் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. இது நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். ஸ்டாக் பிக்கிங்கை விட வந்து அசெட் அலோகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறாரு. இன்னொன்று டிட்டாச்மெண்ட் இஸ் சூப்பர் பவர். டிட்டாச்மெண்ட் வந்து ரொம்ப டஃப்புங்க. நம்ம வந்து காசு உள்ளார போட்டிருக்கோம், நம்மளோட காசு தான் இது, ஐயோ இறங்குதேடா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஆனால் கொஞ்சம் ஜென் மனநிலைமையில நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து அவர் சொல்கிறது. இதனால தான் வந்து நம்ம பொதுவாக வந்து ஸ்டாக்ஸை விட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு போகணும் அப்படிங்கிறது. நீங்களாக பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் வந்து அது அந்த டிட்டாச்மெண்ட் உங்களுக்கு ரொம்ப டஃப். ஏன்னா நீங்கள் தான் அந்த ஸ்டாக்கை நீங்கள் பிக் பண்ணுறீங்க. பிக் பண்ணிவிட்டு நான் டிட்டாச்மெண்ட்டோட உட்கார முடியுமா, டிட்டாச்மெண்ட்டாக உட்கார முடியவே முடியாது. ஸோ அதனால தான் வந்து மியூச்சுவல் ஃபண்டு வந்து நிறைய பேருக்கு வந்து இட் வில் ஒர்க் அவுட். ஈவன் தென் இன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் யூ நீட் டு ஹேவ் த டிட்டாச்மெண்ட். ஸோ ஸ்விட்ச் டோன்ட் செல் அப்படிங்கிறத வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்ட்டு. ஸோ வாட் எவர் இட் மே பி, குழப்பமாக இருக்கா, புட் இட் இன் அ லிக்விட் ஃபண்டு, ஜஸ்ட் வெயிட், நத்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன். ஒரு போர்ட்ஃபோலியோ சைஸ் பெருசு ஆக ஆக வந்து இந்த டெசிஷன்ஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக வந்து எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. எடுக்கணும் அப்படிங்கிறது தான். பி ஹம்பிள் எனஃப் டு சேஞ்ச். இவ்வளோதாங்க. ஒரு 10 பாயிண்ட் சொல்கிறாரு. ரொம்ப எக்ஸலண்ட்டான இதை வந்து சொல்லியிருக்காரு. இன்னொன்று ஒரு 97, 98 பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 3 நோபல் ப்ரைஸ் வின் பண்ணவங்க. அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு ஹெட்ஜ் ஃபண்ட் வந்து, அவங்க பேர் மறந்துட்டேன் ஆக்சுவலாக. இதை வந்து ரெஃபர் பண்ணார். ரொம்ப அருமையான ஒரு எக்ஸாம்பிள். என்னாச்சுன்னா, முதல் வருஷம் வந்து 40% என்னவோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்தாங்க. அடுத்த வருஷம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து திவால். ஏன்னா எல்லாமே அரித்மெட்டிக் மேத்தமெட்டிக்னு சொல்லிட்டு நான் நோபல் ப்ரைஸ் வாங்கினது எல்லாத்தையும் வந்து நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு ஜீரோ ஆகிடுச்சு. அந்த ஹெட்ஜ் ஃபண்டே வந்து இழுத்து மூடிட்டாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ரொம்ப இன்டெலிஜென்ஸாக இருந்தால் இன்டெலிஜென்ஸை வந்து நீங்கள் உள்ளார எல்லா நாளும் காமிச்சிக்கிட்டே இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. இன்னொன்று, இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், அவங்களோட வெப்சைட்டில் போயிட்டு ஐசிசியோட மார்க்கெட் அவுட்லுக் எப்பயுமே பாருங்கள். ஐசிசி மார்க்கெட் அவுட்லுக்கில் வந்து உங்களுக்கு கிளியராக தெரியும் வெதர் இப்போ வந்து க்ரீட் இருக்கா, ஃபேர் இருக்கா, ஈக்விட்டியில் எவ்வளோ போர்ஷன் வைக்கணும், டெட்டில் இப்போது வந்து வைக்கணுமா இல்லை ஈக்விட்டியில் வைக்கணுமா அப்படிங்கிறது வந்து ஓரளவு தெரியும். நீங்கள் ஒரு 6 மாதம் ஃபாலோ பண்ணுங்கள். 6 மாதம் 8 மாதம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கிளியராக வந்து அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருங்க. இதே மாதிரி அவங்களுடைய ஃபண்ட்ஸில் வந்து ரொம்ப ரெஸ்பெக்டட் ஃபண்ட்ஸ், எனக்கு வந்து பிடிச்ச ஃபண்ட்ஸ், இதை வந்து ரெக்கமெண்டேஷனாக தயவுசெய்து எடுத்துக்காதீங்க. இது வந்து வெல் ரன் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னோட வியூ. அவங்களுடைய ஸ்டார் பெர்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா வந்து ஐசிஐசிஐ வேல்யூ. ஐசிஐசிஐ ப்ரூ வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வருஷம் வந்து சரியாக போகலைங்க. 2017-18 அரௌண்ட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றுமே போகல. 2020 கோவிடுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா எல்லா வேல்யூ ஸ்டாக்கும் அதிரி புதிரி ரிட்டர்ன்ஸு. இவங்களோட 10 வருஷத்தோட ரிட்டர்ன்ஸ் நீங்கள் ஐசிஐசிஐ ப்ரூ வேல்யூவோட ரிட்டர்ன்ஸ் பாருங்கள், எக்ஸலண்ட்டான ரிட்டர்ன்ஸு. இதே மாதிரி வந்து அவங்களோட ஐசிஐசியோட ப்ளூ சிப் இப்போ வந்து பேரை மாற்றிட்டாங்க, ஐசிஐசி லார்ஜ் கேப்னு சொல்லிட்டு. எக்ஸலண்ட்டான ஃபண்டு. ஜாஸ்தி வாலட்டிலிட்டி இல்லாதவங்களுக்கு வந்து, ரொம்ப வயசான ஒரு ஆட்கள் 45-50 ஆயிடுச்சு, ரொம்ப வந்து இது எடுக்க முடியாதுன்னா வந்து அதை பார்க்கலாம். எனக்கு வந்து அசெட் அலோகேஷன் எனக்கு சுத்தமாக எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து ஐசிஐசிஐ ஈக்விட்டி அண்ட் டெட் வந்து நல்லா வாலட்டிலிட்டி ஜாஸ்தி இருக்கும். அதுக்கடுத்து இவங்களுடைய ரொம்ப நல்ல ஃபண்டு பார்த்தீங்கன்னா வந்து ஐசிஐசிஐ பேஃப். ஐசிஐசிஐ பேஃப் வந்து நிறைய பேர் பார்த்துட்டு என்னடா ஒரு நல்ல ரிட்டர்ன் சுத்தமாக இல்லையடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐசிஐசிஐ பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டும் ஹெச்டிஎஃப்சி பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டும் பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும். ஹெச்டிஎஃப்சி பேலன்ஸ் ஃபண்டு வந்து பார்த்தீங்கன்னா செம்மையான ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ஆனால் அதே மாதிரி கீழே இறங்கும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ஆனால் கீழே இறங்குறதும் கீழே வேகமாக இறங்கும். ஐசிஐசிஐ அந்த மாதிரி கிடையாது. யூ நீட் டு திங்க் தட் இது ஒரு வயசானவங்களோட போர்ட்ஃபோலியோ 9-10% எனக்கு ரிட்டர்ன்ஸ் போதும் அப்படின்னு சொன்னால் ஐசிஐசிஐ பேஃப் வந்து எக்ஸலண்ட்டான ஒரு பேலன்ஸ் ரிட்டர்ன் ஃபண்டு. ஸோ வேறு ஏதாவது விட்டுனா இதே மாதிரியே டெட் சைடு வந்தீங்கன்னா வந்து ஐசிஐசிஐயில் வந்து ஆல் சீசன்ஸ் பாண்ட் ஃபண்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கிட்டத்தட்ட நம்மளோட ஃப்ளெக்ஸி கேப் ஈக்விட்டியில் எப்படியோ அதே மாதிரி அதில் பார்த்தீங்கன்னா அந்த பாண்ட்ஸை வந்து ஸ்விட்ச் பண்ணி ஒரு டீசெண்டான ரிட்டர்ன்ஸ் கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க. பாண்ட்ஸ் வந்து அகைன் இட் ஹேஸ் இட்ஸ் ஓன்
அப்ஸ் அண்ட் டவுன்ஸு கொஞ்சம் நாலேஜ் இருந்ததுன்னா மட்டும்தான் வந்து இதுக்குள்ளலாம் நீங்கள் வந்து வெஞ்சர் பண்ணணும். ஏன்னா ஈக்விட்டி ரிஸ்க்குங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். பாண்ட்ஸ் ரிஸ்க்கே இல்லைன்னு நினைப்பீங்க. ரெப்போ ரேட் எந்த இடத்துல இருக்குது, கவர்மெண்ட் என்ன நினைக்குது, எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய வட்டி விகிதங்கள் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் வந்து நீங்கள் இந்த ஆல் சீசன் ஃபண்ட்ஸ். ஸோ 5-6 ஃபண்ட்ஸ் பார்த்தோன்னா 5-6 ஃபண்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப முத்தான ஃபண்ட்ஸுங்க. இது எல்லாத்தையுமே நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேனா அப்படின்னா இல்லை. நான் வந்து ஐசிஐசிஐ வேல்யூ ஃபண்ட் வந்து நான் ரொம்ப வருஷமாக நான் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். மிச்சபடிக்கு எல்லாமே வந்து ஐ எம் கீன்லி வாட்சிங். ரொம்ப முக்கியமான விஷயம், அவங்க கொடுக்குற மார்க்கெட் அவுட்லுக், சங்கரனோட இன்டர்வியூ நீங்கள் பார்த்தீங்கன்னா 2-3 வருஷத்தில் வந்து உங்களுக்கு அப்படியே வந்து ஒரு ஞானம் வந்த மாதிரி இருக்கும். ஆனால் கிட்டத்தட்ட திரும்ப திரும்ப வந்து அவர் சொல்கிறது ஒரே விஷயத்தை தான் திரும்ப 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 சொல்லுவார். ஆனால் அதாங்க உண்மை. ரொம்ப வந்து ஜாஸ்தியான டெசிஷன்ஸ் எடுக்காமல் குறைவான டெசிஷன்ஸ் எடுக்கணும். கஷ்டமான விஷயங்கள் தான். பட் மார்க்கெட் சைக்கிள்ஸை நீங்கள் 2-3 முறை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் வந்து எவ்ரிதிங் ஷுட் பி ஃபைன். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு மியூச்சுவல் ஃபண்டை வந்து அலசி ஆராய்ஞ்சி அடுத்த டைம் பேசுவோம். தேங்க்யூ. ஏதாவது டவுட்ஸ் இருந்தது, சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. தேங்க்யூ. குட் டே.